ஆமாடி சின்ன பொண்ணு, கவனமா இருக்கிறது நல்லது. யாருனாலும் ஜன்னலோட எட்டி பார்த்துட்டு திறக்கிறது நல்லது. நாத்து தள்ளு, நான் எட்டி பாக்கேன். வீட்டுல யாரு இருக்கா? சில்ல தையக்காவுக்கு தம்பி சோனமுத்தா வந்திருக்கேன். என்ன எங்க அத்தைக்கு தம்பியா? சோனமுத்தா யாரு? வாயை பொளந்துட்டு ஏமாந்துறாதியோ. எங்க அம்மைக்கு இப்படி ஒரு தம்பி கிடையாது. எனக்கு ஒரு தாய் மாமன் கிடையவே கிடையாது. நம்பிராதியோ. நான் சொல்லத மட்டும் திருப்பி சொல்லுங்க. ஆயிரத்தை எடுப்போம், கள்ளன் சோழியை முடிப்போம். ஆயிரத்தை எடுப்போம், கள்ளன் சோழியை முடிப்போம். தட்டதான் தூக்குதான். அது போய் கதவு தர. இது நல்ல கதையா இருக்க. நான் கதவு திறக்கணுமா? அந்த கள்ளன் என் மண்டையில இருந்து பழக்கொலியால ஒரே போடு போடணுமா? நான் கீழே விழுந்து மயக்கம் அடிச்சு விழணுமா? இதுதானே உங்களுக்கு சந்தோஷம்? ஒவ்வொருத்தியம்மா இப்ப போய் உசுர வாங்குதா. பக்கோ மெதுவா முதல்ல போய் கதவு திறக்கா. உம்மா கட தாயே, நான் போனோம்னா அவ்வளவுதான். என் மண்டையை ஒரே போட போட்டுருவான். நான் 2 புள்ள குட்டிகாரி ஜாலியா வந்துட்டு போயிரு. அண்ணி நீங்க போங்க, உங்களை கண்டுதான் கொஞ்சம் பயப்படுவான். இவன் வேற பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். கடவுளே கிடக்கிட்டு ஆடுத. எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் கல்லனுக்கு முன்னால கொஞ்சம் பயந்தா. அப்பா கல்லனுக்கு கப்படா மீசைய பார்த்தாலே பயமா இருக்கு. பாவிகளா, யாரா ஒருத்தர் கதவை தரங்க, அப்பதானே அவன் மேல போட முடியும். இப்படியே நீ நானும் போட்டி போட்டிட்டு இருந்தா சரி வராது. இப்ப என்ன அண்ணி செய்யணும்? அத முதல்ல சொல்லுங்க. அவன் கையில ஒரு பெரிய வாழைக்குளம் வச்சிருக்காம்ல, அதை போய் வாங்கிட்டு வரியா? நம்ம எல்லாரும் பங்கு போட்டு திம்புமா? அண்ணி இது நல்ல ஐடியாவா இருக்கு. எனக்கு கூட 2 பழம் தருவீன்னா சொல்லுங்க, நான் போய் முதல்ல கதவை திறக்கேன். திணிமுட்ட, நீ அடங்கவே அடங்க மாட்ட. உன்னை பத்தி நல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் பழ கொலையோட வந்திருக்கான்னு நினைக்கே. நீ இருப்பன்னு தெரிஞ்சு அந்த பழ கொலையை கொடுத்து ஏமாத்திட்டு இங்க இருக்க பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டு போலான்னு தான் வந்திருக்கான். அப்படிலாம் இருக்காது அண்ணி. பழ கொலையை எடுத்துட்டு வரும்போதே பார்க்கவே தெரியுது. ஒருவேளை நல்லவனா இருந்தா? என் கையில இருக்கு பத்தியா, இதால நடு மண்டையில நச்சுன்னு போட்டேன்னு வச்சுக்கா, 2 பழந்துரும் மண்டை. ஆமா, நான் ஒரு பக்கத்துல இருக்கம்ல, என்னையவே அடிக்க ஓடியாங்க. உங்களுக்கு தைரியம் ஒண்ணு இருந்துச்சுனா, தில் இருந்துச்சுனா போய் அந்த கள்ளனை புடிங்க பாப்போம். புடிக்க நாத்து புடிக்கேன், இப்ப புடிக்கேன். புஷ்பாக்கோ இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள கள்ளன் கதை உடைச்சிட்டு பூந்துட கூடாது. இது ஏதாவது ஒரு முடிவெடு. அண்ணிய நாத்தனாகாரியும் கடந்து குஸ்தி போட்டுட்டு கிடக்காதியா? அப்ப என்ன அண்ணி சொல்றீங்க? அண்ணி எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லட்டா? எது திங்கிற ஐடியாவா? இல்ல அண்ணி, எங்க அம்மா அங்க இருக்கான்னு சொன்னாதானே அவன் தம்பிம்மா. அதுக்கு என்ன செய்யணுங்க? எங்க அம்மா ஊரை விட்டு போயிட்டா, கோவத்துல மாமியா மருமக சண்டையில எங்க போனேன்னே தெரியாது. தேசாந்திரம் எங்க போயிட்டா? இந்த கோழியையும் பழத்தையும் மட்டும் தந்துட்டு போ. இனிமே எங்க அம்மா வந்தா ஃபோன் பண்ணி உனக்கு சொல்லுதே அப்படின்ட்டு அவன்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டானே. செல்ல தாயேக்கா மர்மோல, ஏன் உள்ளதானே இருக்கடி எங்க அக்கா சொல்லி விட்டா. நீ என்ன செய்த? கதவு துறம்மா. ஏ தாயே பாவி மக்கா, என்ன சொல்லுதா? உனக்கு கரெக்டா சொல்லுதானடி. ஏ படுவாவி, எல்லா விவரத்தையும் சரியாதான் எங்க இருந்தா கேட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. இன்னைக்கு நம்ம செத்த அண்ணி உங்களை தான் கூப்பிடுறா. உனக்கு தான் தாய் மாமே, போய் சேரு. இப்படியே போனா சரிப்படாது. இந்த ஆயுதத்தோட போனா அவன் உண்மையில தப்பிச்சிருவான். அதனால இந்த ஆயுதத்தெல்லாம் கீழே வச்சுட்டு மறைச்சு வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நேரா போய் கதவை திறப்போம். கதவை திறந்துட்டு அவதான் செல்ல தாய்க்கு மருமகம்ல, நான் தைரியமா போறேன். எடி பாத்துடி, செல்ல தாய்க்கு தம்பிங்கம்ல, உள்ள வாங்கன்னு கூப்பிடுவோம். என்ன நீ சொல்லுதியே? உள்ள கூப்பிடணுமா? அத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டாதான் அவன் நம்பி வருவான். வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுக்கணும். என்னடி உளறுத? உளரலக்கா உளரல, உண்மையை சொல்லுதேன். நம்ம கொடுக்க போற வரவேற்புல அவன் உண்மையிலே செல்ல தாய்க்கு தம்பின்னு எல்லாரும் நம்பிட்டோன்னு அவன் நம்பணும், நம்ப வைக்கணும். வாங்க எல்லாரும் ஆயுதத்தை ஒளிச்சு வைப்போம். அவன் உள்ள வரணும், அதுக்கப்புறம் நம்ம ஆயுதத்தை எடுக்கணும், மண்டையை உடைக்கணும். எல்லாரும் சீரியஸா இருக்க மூஞ்ச அப்படியே சிரிப்பா மாத்துக்க பாப்போம். கொஞ்சம் ஆசுவாசப்படுக்கா, பின்னாடி பத்தியா பிள்ளை பயந்து வீணிக்கு. கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் குறைச்சுக்கோக்கா. என் செல்லமே, என் நாத்து என்ன அழகா இருக்கம்மா. நீ இல்ல குட்டி, நீ தான் முதல்ல போய் கதவு திறக்கணும், சரியா? உன் தாய் மாமே ஞாபகத்துல வச்சுக்கோ, தாய் மாமன். சரிங்க அண்ணி, நான் போய் முதல்ல தைரியமா திறக்கேன். நாத்துவோட ஸ்டைலே தனிதான். நாத்து பின்னால நான் நிக்கேன், கையை பிடிச்சிக்கிட்டு பயப்படாத. ஒத்த கையால கதவு திற. தண்ணி தாக்க எடுக்கல, குடி. தண்ணி நல்ல மளமளான்னு பாயுது. செல்ல தை, தண்ணி நல்ல தேங்காய் தண்ணி மாதிரி நல்ல இனிப்பெல்லாம் இருக்கு. இது என்ன கை இனிப்பு தண்ணி? எங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா காரரு ஏக்கர் கணக்குல நஞ்ச புஞ்ச எல்லாம் வச்சிருந்தாரு. இக்க வாக்கா பேசிக்கிட்டே போவோம் அதை பத்தி. எங்க வீட்டு தோட்டத்துல பம்பு செட்டு ஓடும். அந்த தோட்டத்துல உள்ள பம்பு செட்டு தண்ணி எப்படி இருக்கும் தெரியுங்களா? சீனியே கலக்காண்டக்கா. அந்த தண்ணியை மட்டும் ஊத்தி பால்ல ஊத்தி தூளும் போட்டா போதும், காப்பி ரெடி ஆயிரும்னா பாத்துக்கியா, அவ்வளவு இனிப்பு.
என்னக்கா நான் சொல்லுதே அணக்கம் கேட்டாம வரேன். வேற ஒண்ணு இல்ல சொல்ல தாயி, ஒரு பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. சொல்லட்டா? சொல்லுக்கா, சொல்லு சொல்லு. போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணுமா? சித்தப்பு என்ன பாத்துட்டு இருக்கிய? ஒரு ஆசீர்வாதத்தை போடுங்க. ஏ பாவி மக்கா, உங்க அண்ணிக்காரி அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாளா? ஏக்கா, எங்க அண்ணி அப்புறம் ஆயிட்டா. நம்மள செத்தோம். மக்கா, நீ சித்தப்போடு கூப்பிட்டதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எங்க அக்கா செல்ல தாய்க்கு மர்மோ தானே. இப்படி ஒரு பாசத்தை பார்த்ததே இல்ல. எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா கூட என் காலில் விழுமான்னு தெரியல. என் மக்களே நல்லா இருமா, 16 பெற்று எவ்வளவு நாளும் பெற்று நல்லா இரு. சித்தப்பு கையில கோழியை தாங்க, நாட்டு கோழிக்கு வெயிட்டா இருக்கும்ல. மக்களே, உனக்கு தான் கொண்டு வந்தேன், வச்சுக்க. கோழி 1 10 100 1000 லட்சமாயி கோடியாயி கோடீஸ்வரி ஆயிரும். சரியா? சரி சித்தப்பு, உங்க ஆசீர்வாதமே ஆசீர்வாதம். சித்தப்பு அந்த பழக்கொலையும் தாங்கலாம், கையில வச்சுக்கிட்டே. நீங்க ரொம்ப அசந்து போய் வந்திருப்பிய. உட்காருங்க சித்தப்பு. எங்க அக்காக்கு வாரிசுனா நீதான். அவளை போல பண்பும் பாசமா இருக்கியா? இந்தமா பழக்கொலை வச்சு நீடூழி வாழு. அவ்வளத்தையும் நீனே தின்னு என்னமா? எல்லாத்தையும் நான் திங்க மாட்டேன். என் பின்னால நாத்து இருக்கல்ல, என் நாத்து, அவ கொஞ்சம் திம்பா. கொஞ்சம் என்ன, முழு கொலையுமே ஒன்னா முழுங்கிருவா. யாரு அது உன் பின்னால நிக்கிறது? அதான் சித்தப்பு. நாத்துனா எனக்கு நாத்துனா யாரு உங்களுக்கு? ஏ பாவி மக்கா, என் மர்மோளா நீ? நாத்து ஏன் இப்படி பெப்பன் முழிச்சிட்டு இருக்க? போ, அவர் காலில் போய் விழு. போ மாமா மாமான்னு விழு. போ அடப்பியாத்த, போய் ஓடி போய் காலில் விழு. பழமும் கோழியும் தந்தார்ல, போ காலில் விழு. துட்டுதான் தருவாரு. என்ன நீ டெஸ்ட் மேல டெஸ்ட் வைக்கியா? காலன அடிச்சு நொறுக்கணும்னு பார்த்தா நீங்க என்னடா கால்ல விழுந்து எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிட்டியா? இப்போ நம்ம கால்ல விழுந்தா என்னத்த தருவாரு? மர்மோளா வாமா ராசாத்தி. போ, உங்க தாய் மாமா கூப்பிடுதார்ல, போ காலில் போய் டபக்குன்னு விழு. எல்லாம் எனக்கு என்னதான் வந்துச்சு யாருமா? அப்பா தாய் மாம்சே, ஆசீர்வாதத்தை போடுங்க. மர்மோளா நல்லா இருமா, நல்லா இரு எழுந்துருவா. அண்ணி ரத்த சொந்தம் இல்ல, அப்படி இருந்தா அன்னிக்கே ஒரு பெரிய பழக்கொலையும் நாட்டுக்கோழியும். நம்ம ரத்த சொந்தம். தாய் மாம்சே, நமக்கு தாய் மாம்சே பெருசா தான் கொடுக்கும். போற பாக்க பார்த்தா ஒரு கட்டு பணத்தை தூக்கி தந்துரும் நினைக்கேன். சிப்பா Dress வேற போட்டுருக்கு. சிப்பா பாக்கெட்டுக்குள்ள நிறைய பணம் இருந்தாலும் இருக்கலாம். யாரு கண்டா? ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரியல. இது தாய் மாம்சா இல்ல கல்லனா? பொறுத்திருந்து பாப்போம். துட்ட தந்தா தாய் மாம்சே, துட்ட புடுங்கனா கல்லை. நாத்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாத்த நட்டுட்டு இருக்க. அண்ணி தள்ளி மட்டும் விட்டேல, கையை தொட்டு தூக்கணும்னு நினைப்பு இருக்கா? கையை பிடிச்சு தூக்குங்க அண்ணி, என்னால எழுந்திருக்க முடியாம தானே இருக்கேன். நம்மள உசுர வாங்கிறதுக்குனே இருக்கம்மா. என்ன சொகசா படுத்திருக்க? தூக்கிட்டு எரிஞ்சிரோ பாத்துக்க. தாய் மாம்சே, கால்ல விழுந்து கஷ்டப்பட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். ஏதாவது தரலாம்ல? அன்னைக்கு மட்டும் பழம் கோழி எல்லாம் கொடுத்திருக்கியே. பைத்தியக்கார குடும்பங்களா, என்னத்த பேசிட்டு நடக்கியோ? கல்லறை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நடக்கியோ? நல்ல அண்ணி, நல்ல நாத்தனாகாரி. மர்மோளா, நீ ஜல்லிக்கட்டு பாத்திருக்கியா? தாய் மாம்சே, நான் டிவில பாத்திருக்கேன், நேர்ல பார்த்ததில்ல. டிவில பாத்திருக்கீல்ல, அங்க கமெண்ட்ரி கொடுக்கும் போது இந்த மாடு பிடிக்க ஆளு தவற விட்டுட்டுனா பிரைஸ அப்ப என்ன கொடுப்பாவோ? பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அதேதான் மர்மோளா, கொஞ்சம் லேட்டா சொல்லுதே. பொங்கல் வாழ்த்துக்கள். என்னது பொங்கல் வாழ்த்துக்களா? ஆமா, பொங்கல் வாழ்த்துக்கள் தான். வேற என்ன குடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. வேற எல்லாத்தையும் உங்க அன்னிக்காரி விவரமா வந்து ஆளா கால்ல விழுந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டா. இதுக்கு தானா நான் தபக்கடி இருந்து அங்க இங்க மண்டைய உடைச்சு கீழ வந்து விழுந்தேன்? அண்ணி ரொம்ப புத்திசாலி தான நினைப்போ. அது எப்படி அவருக்கு பேர்ல ஏதாவது ஏக்கர் கணக்குல சொத்து இருக்கும். அதை போகும்போது உன் பேர்ல எழுதி வைக்காம போக மாட்டாரு. ஏன்னா நீ அவருக்கு மருமவா. தாய் மாம்சல்ல உனக்கு. அப்படி சொல்லுதியாளோ? ஆமா, கோழி பெருசா, பழம் பெருசா, ஏக்கர் கணக்குல இடம் பெருசா. ஏக்கர் தான் அண்ணி பெருசு. அதையே நான் வாங்கிக்கிட்டேன் என் தாய் மாம்ஸ்ட. ஏ புஷ்பகோ, ஏங்க இப்படி கல்லு கணக்கு நிக்க? ஏ பாவிகள ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டைய குழப்பிட்டு கிடக்கியா? எனக்கு என்ன செய்யனே தெரியாம நான் வந்து மாட்டிக்கிட்டனே. நான் முழிச்சிட்டு கிடக்கேன். அழகா எங்க வீட்லயே அது இரு தொலைச்சிருப்பேன். என்னையோமா? சித்தப்பு உங்களே இல்ல, நீங்க அங்கேயே ஸ்டாப்ல நின்னுங்க. நத்து இங்க வா. நல்லா கேட்டுக்கோங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். அதனால நல்ல விருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள கதையை அதுக்கப்புறம் பாப்போம். ஆமாடி, அதுவும் சரிதான். கள்ளனா இருந்தாலும் ஒரு நியாயம் உண்டுலடி. கருவாட்டு குழம்பு சோறையும் எடுத்துட்டு வருவேன். வாங்குள்ள முட்டையை தான் கொடுப்பே, பாத்துக்கோ. ஏன் அண்ணி உங்க பங்குக்குள்ள முட்டையை கொடுக்க வேண்டியதுனே? இந்த பாரு, உன் பேர்ல ஏக்கர் கணக்குல எழுதி வைக்க போறாரு. ஒரு முட்டை கேண்டி ஏக்கரை விட்டுறாத. சரி அண்ணி, என் பங்கு 2 முட்டையை கொடுங்க அவருக்கு.
அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க 2 பேரும். நான் இப்ப போய் சோத்த போட்டு கொண்டு வரேன். சரி என்ன சீக்கிரம் ஓடியாங்க. கோழியையும் பழத்தையும் அடுக்கலையில கொண்டு வைப்போம். மாம்சே நீங்க நிக்கிறது எனக்கு கால் வலிக்க மாதிரி இருக்கு. உட்காருங்க மாம்சே. மாம்சே எத்தனை ஏக்கர் தேரும்? மர்மல அது பல ஏக்கர் தேரும். கடவுளே 1-2 ஏக்கர் எழுதி வச்சா கூட போதுமே என் பேர்ல. நீ கூட ஒரு முட்டை எடுத்துட்டு வாங்க என் பங்கு. தப்பு நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க. உங்களுக்கு முட்டை ஏதாவது வேணும்னா கேளுங்க, எக்ஸ்ட்ராவா தந்துகிட்டே இருப்பேன். எல்லாம் நாத்து கணக்கு தான். தாய் மாம்சே மூக்காலே முட்டையை உறிஞ்சிராதீங்க. அள்ளி அள்ளி சாப்பிடுங்க. சித்தப்பு ஒரு நாளைக்கு ஒரு வீடு தானா கணக்கு இல்ல நிறைய வீடுக்கெல்லாம் போவேலாம்? என்னத்தம்மா கேட்க புரியலையே. கடவுளே ஒரு நாளைக்கு எத்தனை வீட்டுல போய் கொள்ளையடிப்பாருன்னு நேர்லயே கேட்க முடியும். சரி சித்தப்பு சாப்பிட்டு முடிங்க. புறவுள்ள கதையை புறவு பார்க்கலாம். அது என்னமா புறவுள்ள கதை? தாய் மாம்சே பொறவுள்ள கதைனா அது பொறவு நடக்கும்போது தெரியும். சீக்கிரம் சாப்பிடுங்க. ஆமா நீங்க எப்ப சாப்பிட்டு முடிப்பேன்னு நாங்க ஆவலோட காத்திருக்கோம். எதுக்குமா? சித்தப்பு சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த சோடா கடை தரணும்ல, அப்பதானே கவனிப்பு சரியா இருக்கும். அதுக்குதான் சோடா வாங்க போனோம். சரிம்மா சீக்கிரம் சாப்பிடுதே. எம்மா அப்ப சத்த பக்கத்தூர் வரைக்கும் கேட்க போல இருக்க. அம்மா இந்த மாமியா அதான் எங்க கொக்கா செல்ல தாயக்கா ரூம் எங்க இருக்கு? நாத்து கேட்டியா? எக்கோ கேட்டியா? ஆமாடி கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் உங்க மாமியாகாரி ரூம் எங்க இருக்குன்னு கேட்காரு. அங்கதான ரூம் வச்சிருப்பாங்க மாமியாகாரி. என்னி நேரம் வந்தாச்சு. பொறவுள்ள நேரம் வந்தாச்சு. ஏ பாவி மக்கா, எங்க அப்பா குதிலுக்குள்ள இல்ல, நீ இவளே காட்டி கொடுத்துருவ போல இருக்க. ஆமா உங்க அம்மா நிறைய தொட்டு வச்சிருக்காளோ. அண்ணி பெட்டு கடியில ஏகப்பட்ட பணத்தை குமிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கேன். அங்க மட்டும் விட்டுறாதீங்க. இங்க பாருங்க உங்க ரூம காட்டுங்க. இதுதான் என் மாமியார் செல்ல தாய்க்குள்ள ரூம்னு சொல்லுங்க. இதுதான் உங்க அக்கா ரூம் செல்ல தாய் ரூம்னு சொன்னோனே அவர் உள்ள போவார்ல. அதுக்கப்புறம் நம்ம பொறவுள்ள கதையை முடிச்சிருவோம். செல்லுமே இன்னைக்கு தான் கொஞ்சம் மூளையோட பேசியிருக்க. உனக்கு கொஞ்சம் மூளை இருக்கு. அண்ணி சீக்கிரம் உங்க ரூம காட்டுங்க. போங்க. சித்தப்பு இங்க உட்காந்துருக்கிறா. சரி என்னம்மா அப்பப்ப அங்க போய் குசு குசுன்னு என்னவோ யாதோ பேசுதியா? உங்க அக்கா ரூமு செல்லத்தாய் அக்கா ரூமு காட்டுதே. வாங்க. என்ன வாழ வச்சு தெய்வம் எங்க அக்கா தாமா. கொஞ்ச நேரம் பொறுங்க, உங்களை வாழ வைக்க போற தெய்வம் யாருன்னு தெரியும். வாங்க சித்தப்பு பின்னாலே வாங்க, நாங்க காட்டுவோம். ஏன்டா எங்க அக்கா வரட்டுமே? நான் வார வழியில வயல்ல வச்சு பாத்துட்டு தான் வந்தேன். வயல வச்சு பாத்தீங்களா? எங்க அக்கா வந்த பிறகு நான் அவகிட்ட பேசிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ரூம பாத்துக்கிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல சித்தப்பு நீங்க அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லவே கூடாது. இப்போ என் மாமியார் வர நேரம் பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னால வாங்க அந்த ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுங்க. நான் வேணா ஏசி இருந்தா அதை போட்டு விடுதேன். ஏசி இல்லையா? சரி ஃபேன் வேணா போட்டு விடுதேன். நல்ல குளுகுளுன்னு இருக்கும். மாம்சே நான் ஒரு ஃபேன் வச்சிருக்கேன். அத போட்டா நல்ல சிலுசிலுன்னு காத்து வரும். குத்தால அருவியிலே குளிச்சது போல இருக்குமே. நான் வரல. பாவி மக்கா இப்ப நான் படுக்கல. நான் சும்மா உட்கார்ந்துருக்கேன். எங்க அக்கா வரட்டும். கையை பிடிச்சு காதியா. என்ன பாசம்மா, இப்படி ஒரு பாசத்தை நானும் பார்த்ததே இல்லம்மா. தாய் மாம்சே நல்ல காத்து வருதா? சிலையான ஊட்டி மாதிரிலாம் இருக்கு காத்து. சித்தப்பு எல்லாம் ஓகே தானே? ஆமாம்மா உங்க மாமியார் மட்டும் வந்துட்டானா பார்த்து நன்றி சொல்லுவேன். நான் பழைய கதையெல்லாம் எங்க அக்கா கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்னவோ புறவுள்ள கதைன்னு சொன்னீங்களா அடிக்கடி. அது என்ன கதைமா? அதை சொன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க மாமியார் வந்தவரு நான் பழைய கதையெல்லாம் நான் சொல்லுவேன். சரியா? புறவுள்ள கதை தானே? இப்ப 5 நிமிஷத்துல தெரியும் பாருங்க. சித்தப்புக்கு புறவுள்ள கதை தெரியுமா? ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சிருவோம். என்னம்மா இப்படி பாக்ஸிங் முளத்த முடி பூரி கட்ட வாரிலோட நிக்கிய? கொஞ்சம் நாளை விருந்து சாப்பிட்டேர்ல, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்ல எப்பவும் விட்டாச்சு. அடுத்த விருந்து காத்திருக்கு. ஆள விடுங்க, எங்க அக்கா வைக்க. உங்க கொக்கா இப்ப வருவா. அக்கா செல்ல தையக்கா. ஏக்கா என்னது செல்ல தையக்கா நொல்ல தையக்கவா? யாரு உனக்கு அக்காவா? களவாங்க வந்துட்டு ஏன் கள்ளத்தன வேஷமா படுத நீ? களவாக்கவா? அட பாவிகளா, நான் ஒண்ணு கள்ள இல்ல. கள்ள என்னைக்கு நான் கள்ள இல்லன்னு தான் சொல்லுவான். பின்ன களவாங்க வந்தானே சொல்லுவான். மாமியார் செல்லத்தாய் ரூம் எங்க இருக்குன்னு கேட்ட உடனே புரிஞ்சுக்கிட்டேன். அங்க இருக்க துட்ட கலவாண்டுட்டு போகுதுன்னு வந்திருக்கேன். பாவி மக்கா என் தலை எழுத்து இதா. ஏன் எத்தனை வருஷம் கழிச்சு ஏக்கா ஏன் நாத்து உன் செல்ல கையால உன் தாய் மாம்சுக்கு ஆரம்பிச்சு வையி மிளகாப்பொடி அபிஷேகத்தை. சொந்தங்களே கல்ல கையில சிக்கிட்டான். அடியில ஆரம்பிச்சாச்சு. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. ஆமா சொந்தங்களே ஆரம்பம் இப்பதான். இன்னும் அமர்க்களம் ஆக போகுது. இவன் கள்ளனா இல்ல என் தாய் மாம்சா? எங்க அம்மா வந்தாதான் கரெக்டான ஆன்சர் தெரியும். அது வரைக்கும் இவனுக்கு இன்னைக்கு விருந்துதான். சொந்தங்களே மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடிக்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் இருக்கு. அதெல்லாம் முடிச்ச உடனே என் மாமியாரி வர போறா. இன்னைக்கு வீடு 2 ஆகி அதகலம் ஆக போகுது. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. சரி அடுத்த வீடியோல பாப்போம்.